செஞ்சிருக்காங்க. இப்ப 4வது காட்சி. பணத்தை தேடி பல பேர், அருளை தேடி சில பேர், பதவிக்காக சில பேர், உறவுக்காக சிலர், நட்புக்காக சிலர், இவர்களை விட முகம் தெரியா சகோதரர்களுக்காக எல்லையில் நிற்கும் இராணுவத்தினர், பெற்ற பிள்ளையை மறந்து மற்றவருக்காய் உயிர் காக்கும் மருத்துவர், கடனில் கஷ்டப்பட்டாலும் மற்றவரின் பசி போக்கும் விவசாயி, தினமும் போதையில் இருந்தாலும் நம் கழிவுகளை சுத்தப்படுத்தும் துப்புரவு தொழிலாளி, காலை மாலை பாராமல் நம்மை காக்கும் காவலர்கள், கோழிக்கூவ எழுந்து அனைவரின் பசி போக்கும், எல்லோரும் உறங்கிய பின் உறங்கும் தாய், அவர்களை விட இவர்கள் மேலானவர்கள். 4வது சுந்தர். இவர் என் நண்பர். இவன் ராம். இவர் என் நண்பன் ராம். இவர் இன்ஃபோசிஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை இப்போ அந்த வேலையை விட்டுட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்றதுக்கு உதவி பண்றான். அதுக்காக அவன் நிதி திரட்டுறான். நல்ல நிலம் சொல்லம்மா. நல்ல மக்கள் எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. இவங்க டாக்டர் சாரா. இங்க லண்டனுக்கு போய் எம்டி படிச்சுட்டு இப்போ நம்ம ஊருக்கு வந்து இந்த பெரிய ஆஸ்பத்திரியை கட்டியிருக்காங்க. இங்கதான் சேவை. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிக்கு. உங்களுக்கு பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. நாம உங்களுக்கு கொடுப்பேன். யூனிக் தமிழ் குரூப்பும் உங்களுக்கு கொடுப்போம். நாங்களும் சொல்லு. நாங்களும் விடுவோம். எனக்கு இங்க ரொம்ப கிருத்தி குட்டி இங்க பாரு. சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்லா சொல்லு. எல்லோருக்கும் நான் உதவினா நம் கிராமங்கள் மிளிரும். ஓகே, பாட்டு பாடு. தமிழ் தாய் வார்த்தை. அப்போ ஹம்மு. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராரும் மதனமென திகழ் பரதர் கண்டமில் தேக்கரமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தனக்க சிறு பிறை நுதனும் தரிசனரும் திலகமுமே அத்திலர வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எரித்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே உன் சீரமை சிறமியந்து செய்ய